உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாள்ல நம்முடைய நன்மைகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தரப்போகிறேன் என்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இவ்வளவு அதிகமாய் நெருக்கடியாய் இருக்கிறதா, எனக்கு பிரச்சனை இவ்வளவு தலைக்கு மீறி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்போ வரைக்கும் இவ்வளவோ பிரச்சனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில எப்படி அப்படி மேன்மரும், என்னால எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், என்னால எப்படி அந்த மேன்மைகளை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நாம் சந்தேகங்களோடு சிந்தனைகளோடு அமர்ந்து கொண்டிருப்போம். ஒருவேளை இத்தனை நாட்கள் ஆயிட்டு நமக்கு இன்னும் நன்மைகள் வரல, மேன்மைகள் வரல, நாம் இன்னும் பாடுகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம், இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியலன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பட்டு என்ன அப்படின்னா, நாம் பிரச்சனைகளையும் பாடுகள் சகித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடுகள் பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பட்டு அப்படின்னா, அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் இந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றிலும் இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார் என்று, நம்முடைய நன்மைகளை பெறுவதற்காக, நமக்கு புதிய வாசலை புதிய மேன்மைகளை தருவதற்காக தேவன் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். எல்லா பாடுகள் இருந்தும் எல்லா பிரச்சனைகளும் இது எப்படி மாறும், இது மாறுமா அப்படி சகித்து நாம் அதுல பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோம்ல. இந்த காரணங்களினாலே நாம் நம்முடைய பொறுமையினாலே தேவன் எல்லாவற்றையும் செய்து நம்மை முழுமையாய் அந்த பாடுகளிலிருந்து விடுவிக்க போகிறேன் என்று நினைப்பட்டுகிறார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், அவர்களுடைய மகத்துவங்களை உணர்ந்தவர்களாய் இந்த புதிய நாளை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.